Taste the Daily. டாக்டர் சரவணன், இப்போ என்னன்னா நேற்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரனுடைய அந்த பேச்சுல என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கி சொல்லிட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை நகர்த்தறதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த 53 மாத திமுக ஆட்சி காயில் பெருங்காய டப்பா மாதிரி தான். மீடியா பவரை வச்சுட்டு ஏதோ செய்யற மாதிரி வெளியே வெற்று விளம்பரங்களை பண்றாங்களே தவிர மக்களுக்கு உருப்படியான திட்டங்கள் எதையும் தரல. பிறகு அண்ணாவுடைய 117வது பிறந்த தினம், அதுல டீநகரில் நடந்த கூட்டத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், 26 மே மாசத்துல தமிழ்நாட்டின் முதல் அமைச்சர் பேசினார். 1 மணி நேரம் எல்லாருக்குமான பதில் அதுல இருக்கு. திமுகவுக்கான பதில் இருக்கு, அதிமுகவுக்கு துரோகம் நடித்தவர்களுக்கான பதில் இருக்கு, ஃபியூச்சர்ல அதிமுக எப்படி கொண்டு போறாரு அப்படின்ற பதில் இருக்கு, யாருக்கும் அடிமை இல்லை, ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானமே முக்கியம் என்ற முக்கியமான அவருடைய அந்த திடமான மனது, அந்த உறுதியான நிலைப்பாடையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது இப்ப மொத்த மீடியா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், கட்சி தொண்டரா இருக்கட்டும், எல்லாருக்கும் அவர் யார் அப்படின்றத இப்ப எடுத்து காமிச்சிருக்கின்றத நம்ம சொல்லணும். திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே போலியான விமர்சனங்கள் இவர் மேல. இப்ப ஸ்டாலின் எடுத்துக்கிட்டா எழுச்சி பயணத்தை அவர் தொடங்கியவுடன், மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் என்று ஒரு எழுச்சி முழக்கத்துடன் கிளம்பியவுடன் கூட்டத்தை பாக்குறாங்க. அளவில்லாத கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் குறைஞ்சது 25-30 பேர். இப்ப நெருக்கி 160 தொகுதிக்கு மேல, சட்டமன்ற தொகுதிக்கு மேல அவர் பயணம் செய்திருக்கிறார். நெருக்கி ஒரு 65 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை சந்தித்திருக்கிறார். இப்போ 65 லட்சம் மக்கள் நான் சொன்னேன்னா, இது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வீட்டில் ஒரு 4 பேர்னா அது எப்படி வரும் பாருங்க. பல கோடி பேருக்கு செய்திகள் போய் சேர்ந்திருக்கிறது. இப்போ இந்த பஸ்ல என்ன பேசுறாரு? திமுக செய்த துரோகத்தை மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்துல, தன்னுடைய ஆட்சி காலத்துல என்னெல்லாம் மக்களுக்கு நல்லது செஞ்சோம் அப்படின்றத எடுத்து வைக்கிறார். அடுத்த ஆட்சிக்கு மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்ற திட்டங்களை அங்கங்க மக்களுக்கு அந்தந்த தொகுதிக்கு ஏற்றவாறு திட்டங்களை அவர் அறிவித்து கொண்டே வருகிறார். இந்த கூட்டம் கூடுது, அவருக்கான அந்த மாஸ் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வரதை பார்த்த உடனே ஆளுங்கட்சிக்கு ஒரு கிளி. அப்ப என்ன செய்யறாரு? முதலமைச்சர் சுந்தரா டிராவல்ஸ்னு ஒரு விமர்சனம் பண்றாரு. இது நிச்சயம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போற சுந்தரா டிராவல்ஸ் தான். உதயநிதி என்ன சொல்றாரு? அவரை பர்சனலா அட்டாக் பண்றாரு. ரெண்டாவது பஸ்ல அவர் தனியாத்தான் போறாருன்றார். அன்றைக்கு எடப்பாடியாருக்கு தமிழ்நாட்டோட 8 கோடி மக்களோட ஆதரவு இருக்கிறது. அதிமுக 2 கோடி தொண்டர்களோட ஆதரவு இருக்கு அதுல. அதனால அவர் 2026 தமிழ்நாட்டு முதலமைச்சராவது திமுக தடுக்க முடியாது. கே நேரு உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவர் என்ன செய்யறாரு? அவரும் ஒரு எதுகை மோனையா போட்டு எடப்பாடி அவர்களை ஒரு பிழையான விமர்சனம் செய்கிறார். ஆமா, யாரையா காப்பாத்துறதுக்காக அவர் இந்த மாதிரி பயணம் போய்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்றாரு. உண்மையில் இப்ப நான் மதுரையிலிருந்து பேசுறேன். மதுரை மாநகராட்சியில ஒரு பானை சோற்றுக்கு சில ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க 200 கோடிக்கு மேல இங்க ஊழல் நடந்திருக்கு. நம்ம வரி விதிப்புல கமர்ஷியல் பில்டிங்கை ரெசிடென்ஸ்ன்னு காமிச்சு அது போலியாக அவங்க செஞ்சு அதுல நிறைய அவங்க ஊழல் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எடுத்துக்காட்டி அதிமுக தான் கோர்ட்டு வரைக்கும் போய் இன்னைக்கு மதுரை மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு. அப்ப இந்த ஒரு மாநகராட்சி எப்படி இருந்தா ஒட்டுமொத்தமா திமுக இருக்கக்கூடிய அத்தனை மாநகராட்சியில் இதாங்க நடக்க முடியும். புரியுது டாக்டர். இப்ப என்னன்னா, நேற்றைக்கு கிட்டத்தட்ட 160 தொகுதிகளுக்கு மேல போய் மக்களை எல்லாம் நேரடியாக சந்திச்சுட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னீங்க. நேற்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தி அப்படிங்கிறது அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், அதிமுகவை விமர்சிக்கிறோங்கிற பேரில் அவங்க அதிமுகவை கபலீகரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பதிலடி அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இது எல்லாமே அதிமுக தொண்டர்களை நம்மளுடைய தலைமை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் உற்சாக உத்வேகத்தையும் கொடுத்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கு, உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. ஏன்னா மாண்புமிகு புரட்சி தலைவர், அடுத்து மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 17 லட்சம் தொண்டர்கள் கூட ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் புரட்சி தலைவரால அம்மா 1.5 கோடி தொண்டர்களாக அது வளர்த்தெடுத்தார்கள். அவங்க வழியில புரட்சி தமிழர் தானே. இது சமூக நீதிக்கான ஒரு இயக்கம். இங்க சாதி சமயத்துக்கெல்லாம் இதுல வேலையே கிடையாது. மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம் இது. அதனால குறிப்பிட்ட சமுதாய மக்கள் ஏதோ
எடப்பாடியார் அவர்களுக்கு அதிமுக எதிராக இருப்பதாக ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் மீடியாவை வைத்து. அதற்கு தான் அவர் பதில் சொல்றார். அப்ப யாரெல்லாம் அங்க சேர்க்கணும்னு சொல்றாங்களோ ஏன் சேர்க்கக்கூடாதுன்றதுக்கான பதில் அதுல இருக்கிறது. கட்சிக்கு துரோகம் பண்ணி தலைமை கழகத்தை அடித்து நொறுக்கின ஒருத்தர், இன்னொரு சின்னத்துல போய் நின்று வாக்கு கேட்டவர், ரெட்டைகளுக்கு எதிராகவே வாக்கு கேட்ட ஒருத்தர், அவரை திருப்பி அதை எப்படி சேர்க்க முடியும்? ஆட்சியை கவிழ்ப்பதற்காக 18 எம்எல்ஏ கடத்தி கொண்டு போனவர் திருப்பி எப்படி இன்னொரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டார் அவர் எப்படி சேர்க்க முடியும்? அதனால இப்ப தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்காங்க. அதிமுக தலைமை என்பது எடப்பாடியார் ஒற்றை தலைமை. அவர் மிக வலிமையாக இயக்கத்தை கொண்டு போறாரு. சாமானியர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறார். எந்த தொண்டனும் அவர் வீட்டுல போய் பார்க்க முடியும். நீங்க போனா போதும், அவ்வளவுதான். ஒரு அரை 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெளியே வந்து உங்களை சந்திச்சு என்னன்னு கேட்டுட்டு போவாரு. அந்த மாதிரி அவங்களுடைய குறைகளை சொல்லக்கூடிய வகையில அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய வகையில இருக்கிற ஒரு தலைமை கிடைத்திருக்கிறது. அதனால யாரும் இதெல்லாம் எதுவும் யோசிக்கல. இப்ப சமீபத்துல இப்ப அந்த இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு தான் இப்ப வந்து அவரு தென் மாவட்டங்களை பயணம் செய்யும் பொழுது ஆத்தூர்ல ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். ஆமா, முக்குளத்தூர் சமுதாயம் தேவர் திருமகனார், பசும்பொன் தேவர் திருமகனாருக்கு பாரத ரத்னா விருதுக்காக மத்திய அரசு நாங்க வலியுறுத்துவோம் சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில இப்ப இன்னைக்கு டெல்லி போயிருக்கிறாரு. இன்னைக்கு இரவு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்கிறார், இந்த கோரிக்கையை வைக்க இருக்கிறார். அப்ப வந்து இது கட்டாயம் வந்து நிச்சயம் மத்திய அரசு செவி சாய்க்கும். ஆமா, இப்ப திமுக ஏதாவது செஞ்சிருக்குதா? ஆட்சிக்கு வர்றதுக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது கோபேக் மோடின்னு சொன்னாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே வெல்கம் மோடின்னு வெள்ள கூட பிடிக்கிறாங்க. துணை முதலமைச்சர் அறிவிச்ச உடனே போய் அங்க போய் வாழ்த்துவாங்க. போய் இவர பாரத பிரதமர் சந்திச்சுட்டு தான் வர்றாரு. கலைஞருக்கு நாணயம் வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங் அமைச்சர், ராணுவ அமைச்சர் அவரை கூப்பிட்டு வந்து நாணயம் வெளியிடுறாங்க. அப்ப இவங்க எல்லாமே அவங்களுக்கான விஷயங்களுக்கு மட்டும்தான் மத்திய அரசு நாடுறாங்க, மக்களுக்கான விஷயத்துக்கு இல்ல. இப்ப இந்த திமுகவினுடைய இந்த விமர்சனங்களும் அதிமுகவை டிஃபேம் பண்ற மாதிரியான அந்த நெரேட்டிவ்ஸை வந்து அடிச்சு உடைச்சிருக்கிறாரு. அதற்காகத்தான் இந்த பேச்சு வந்து இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருச்சுன்னு சொல்ல வரீங்கன்னு நான் எடுத்துக்கவா? நிச்சயமா ஐயா பேசிய அந்த 117வது பேரங்க அண்ணாவோட பிறந்த நாள் பேசிய பேச்சு எல்லாருக்குமான பதில் அது. ஆமா, கட்சியில கூட நல்லவங்களுக்கான தன்னம்பிக்கையை கொடுக்குது. உழைப்பவர்களை தான் நான் வளர்த்தெடுப்பேன் அவர் சொல்றதுக்கான அந்த தன்னம்பிக்கையை கொடுக்குது, அந்த ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, வேலை செய்யக்கூடிய அந்த ஆற்றலை இவங்களுக்கு எல்லாம் வர வைக்குது. துஷ்பிரயோகம் பண்ணவங்க, துரோகம் பண்ணவங்களுக்கான பதில் அதுல இருக்கு. புரியுது. ஆமா, மக்களுக்கு துரோகம் பண்ண திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயம் அதுல இருக்கு. ஒட்டு மொத்தமா எல்லாமே எல்லாம் கிளியரா விளக்கமா சொல்லிட்டேன். புரியுது. நான் திரும்ப புரியுது டாக்டர். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். டாக்டர் சரவணன், இப்ப என்னன்னா அதிமுகவினுடைய கொள்கைகளாகட்டும் இல்லை அவங்களுடைய நடவடிக்கைகள், அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள், திமுக கட்டமைச்சிருக்கு இல்லையா, அந்த பிம்பங்கள் எல்லாத்தையும் இப்போ வந்து தூளாக்கி நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கு, எங்கள் கொள்கை என்ன அப்படிங்கிறத வரையறுத்து சொல்லியிருக்கிறார் இல்லையா. இது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது சிக்னல் கொடுக்குதா, ஒரு சமிங்கை கொடுக்குதா? நிச்சயமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல பாத்தீங்கன்னா திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு அவங்க மக்கள் ஒரு லாங் லீவு கொடுத்துருவாங்க. அப்ப இந்த கூட்டணி சேரக்கூடிய கட்சி இப்ப இருக்கு, நான் ஜனவரி மாசம் வரும்பொழுது யார் யார் அதுல இருந்து கலந்துக்கிறவாங்கன்னு தெரிய வரும். அதிமுக வலிமையான ஒரு இயக்கம், உலக அளவுல பாத்தீங்கன்னா 7வது பெரிய இயக்கம், இந்திய அளவுல 3வது பெரிய இயக்கம், தமிழ்நாட்டுல தனிப்பெரும் இயக்கம். இப்ப முருகன் சார் சொல்றாரு அதிமுக உடஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. எல்லாரும் தனித்தனியா நின்று பாத்துடலாமா? திமுக தனியா போட்டி போடும், காங்கிரஸ் தனியா போடும், விசிக தனியா போடும், தனித்தனியா எல்லாரும் தனிச்சு நின்று போட்டி போட்டு பாத்துடலாமா தமிழ்நாட்டுல? இன்னும் அதிமுகவை பார்த்து பயப்படுறதுனால தானே நீங்க எல்லாம் ஒரு 10 கட்சி சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கிறீங்க. திமுக எவ்வளவு உதாசீனப்படுத்தினாலும் இன்னும் திமுகவை தாங்கி நிக்கிறீங்க இல்ல. மதுரையில விசிக கொடியை ஏத்த விட மாட்டேன்றாங்க, கம்யூனிஸ்டுக்கு பிரச்சனை, போராட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன்றாங்க. காங்கிரஸ்ல உள்ள பிரிவே இல்லையா? ஒவ்வொருத்தரும் தனித்தனி மரமா தான் இருக்கிறீங்க. சத்தியமூர்த்தி பவன்ல ஒரு கூட்டம் போட்டீங்கன்னா அடிச்சு மண்டையை உடைச்சுக்கிட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போய்கிட்டு இருக்கீங்க. அதான் நடந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ்ல. அதனால வந்து அதிமுக என்பது வலிமையான இயக்கம். இப்ப 50 வயதுக்கு மேல உள்ள இப்ப வந்து அரசியல் கட்சி தலைவர் வந்து சனிக்கிழமை இப்ப போய் மக்களை சந்திக்கிறாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து வாரத்துக்கு 4 நாள் மட்டும் போய் சந்திக்கிறாரு. 70 வயதுக்கு மேலான எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து டெய்லி போய் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார்.
தொடர்ச்சியாக இப்போ 50-55 நாளா அன்றாட மக்களை சந்திச்சு 3 தொகுதியை ஒரு நாளைக்கு பார்த்து, நாங்கெல்லாம் மதுரைக்கு வந்திருந்தார், 3 நாள் தங்கி இருந்தாரு. 2-3 தொகுதியை தான் நான்லாம் பார்த்தேன். இன்னும் ஒரு வாரம் எந்திரிக்க முடியல. அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா அவரு இன்னும் வலிமையாக, எழுச்சியாக இந்த எழுச்சி பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மக்களை சந்திக்கிற அந்த அளவுக்கு மக்களுடைய அந்த ஆரவாரமா வரவேற்பு தான் அவருக்கு பூஸ்ட், அந்த எனர்ஜி. மக்களுக்கு அவர் ஆக்சிஜன் தரார். உதயநிதி அதிமுக ஐசியூல இருக்குன்னு சொல்றாரு. திமுக தான் ஐசியூல இருக்கிறது. மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யாம இருக்கிறது. அதைத்தான் எடப்பாடியார் சுட்டி காண்பிக்கிறார். அதனால உதயநிதி அவர்களே, நீங்க உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். அதிமுக என்ற வலிமையான இயக்கம். இப்ப நீங்க ஜெபலா மேடம் கூட சொன்னாங்க, அந்த ரேஷியோ பிஜேபி ஓட்டையும் ஏடிஎம்கே ஓட்டையும் கூட்டினீங்கன்னா வின்னிங் மார்ஜின் நிறைய இடத்துல வருது. இப்ப இதெல்லாம் வச்சு பார்த்து தான் பயந்துகிட்டு அவங்க பிஜேபி கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் அலறுது. நாங்க ஏன் பயப்படணும்? எதற்காக நாங்க பயப்படணும்? நாங்களாம் பயப்படலையே, எங்ககிட்ட பயமே இல்லையே அப்படின்னு சொல்றது எதை காமிக்குது? அதுவே உள் மனசுல பயம் இருக்கு அப்படின்றத காமிக்குது. அதுதான் இதுல அப்பட்டமான உண்மை. இன்னும் இந்த 2 மாதம் போகையில தெரியும் யார் யாரு கலந்துக்கு வருவாங்க. இன்னும் காங்கிரஸே அங்க மேல என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, வேற தகவலாம் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்குது. அதனால ஆமா, தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லைன்னு கூட்டணி கட்சி இவரு சிபிஎம் சண்முகம் ஐயாவே சொல்லியிருந்தார். காங்கிரஸே பல இடத்துல விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவை. அப்ப திமுக கூட்டணியிலிருந்தும் சில கட்சிகள் அதிமுகவுடைய இந்த பேச்சை பார்த்துட்டு அதிமுக பக்கம் நகர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. இது தேர்தல்ன்றது அந்த ஒரு கூட்டணி பலம்ன்றது கொள்கையை வச்சுனா எல்லாமே தனித்தனியா தான் போட்டி போடணும். எண்ணிக்கை அடிப்படையில தான் இப்ப வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப மதிமுகவுக்கு உள்ள பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா அவங்க பிஜேபியோட மேல கொஞ்சம் க்ளோஸா மூவ் ஆகிறதுனால இன்னைக்கு மதிமுக உடைச்சிருக்குது. திமுக மல்லி சத்யா அவர் தலைமையில ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி உடைச்சிருக்குது. அதனால இதெல்லாம் கடைசி உருண்டு திரண்டு வரும்போது இந்த ஜனவரி மாசம் வரையில அவங்க கூட்டணியில பெரிய பிளவு ஏற்படும். அதிமுக ஒரு வலிமையான கூட்டணி, அதுதான் பொதுச்செயலாளர் எடுத்து சொல்றாரு, வலிமையான கூட்டணி அமைப்புன்றார். அதனால நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அணியில தான் எல்லாரும் சேர மக்கள் எல்லா கட்சியுமே முயற்சிப்பாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டு மக்களுடைய சாய்ஸா அதிமுக இருக்கிறது அப்படின்ற ஒரு அடிப்படையில நிச்சயமாக இந்த கூட்டணி கட்சிகள் பல கட்சிகள் இதுல இணையக்கூடிய வாய்ப்பு நன்றி.